ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே சோப்ஸு, கோகோனட் ஆயில் சோப்ஸ் எல்லாமே. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்னோ குயின் ஃப்ராக்ரன்ஸில் கோகோனட் ஆயில் சோப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் யூடியூப்பில். இப்போது பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராக்ரன்ஸில். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது ஸ்னோ குயினோட ஃப்ராக்ரன்ஸு, இது பார்த்திங்கன்னா அமீரா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃப்ரூட்டி, அப்புறம் பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சாண்டலு, அப்புறம் கோகோனட் ஆயிலில் நீம் சோப்பும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான பாக்ஸ் பேக்கிங் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 சோப்ஸ் ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கில் பண்ணுறோம். சோப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்னோ குயின் வரும். அப்புறம் பார் சோப்ஸ் ஒன்று இல்லையா, கோகோனட் ஆயிலில் பார் சோப்பு இந்த மாதிரி வரும். சாண்டல் சோப் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் எல்லாமே சோப்ஸு. இது அமீரா, அப்புறம் இது பியர்ஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 12 to 13 வெரைட்டிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சோப்ஸில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100% பியூர் கோகோனட் ஆயில் பேஸில் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போது கோகோனட் ஆயில் சோப்புக்கும் நார்மல் கமர்ஷியல் சோப்புக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், அப்புறம் கோகோனட் ஆயில் சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும், என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப விவரமான ஒரு வீடியோ, ஒரு 4 minutes வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்லேயே. இதுக்கு முன்னாடியே வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா, இப்போ நார்மலாக நம்ம கமர்ஷியல் சோப்பில் பார்த்திங்கன்னா டால்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. அந்த டால்க் என்ன ஆகும்னா, நம்ம குளிக்கும் போது அந்த ஸ்கின்னோட போர்ஸில் போய் உள்ளே மாட்டிக்கும். கிளென்சிங் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணாது, ஈஸியாக பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது. இப்போ போர்ஸ் மாட்டிக்கிச்சுன்னு என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த ஸ்கின்னு சுவாசிக்காது, அவ்வளோ ஈஸியாக ப்ரீத் பண்ணாது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்கின் ப்ரீத் பண்ணனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தரும். இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக ஆர்கானிக்காக சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா ப்ரீத் பண்ணும். நேச்சுரலாக உங்களுக்கு நல்ல ஃபோமிங் கிடைக்கும், நல்ல லேதர்னு சொல்லுவாங்க, நல்ல ஃபோமிங் கிடைக்கும், கிளென்சிங் நல்லா ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸு, ஸ்கின் இரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு இது தான் கரெக்டாக இருக்கும். ட்ரைனஸ் பண்ணாது, உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் நேச்சுரலாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸு, ரொம்ப சென்சிட்டிவாக, அப்புறம் ரேஷஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இந்த கோகோனட் ஆயில் சோப் தான் செட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. கமர்ஷியல் சோப்புக்கும் வெளியே மார்க்கெட்டில் விற்கிற கமர்ஷியல் சோப்புக்கும் கோகோனட் ஆயில் சோப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். அதே மாதிரி நம்ம குளிச்சுட்டு வரோம், இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நறுமணமும், அதே சமயத்தில் நல்ல ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நல்ல இப்போது நீங்கள் குளித்த ஃபீல் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் போய் டெய்லி நம்ம எந்திரிக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், இல்லை சில பேர் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியாக மூடியாக இருக்குது, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, நல்ல மூடாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ குளித்தது அப்புறம் தான் நமக்கு நல்ல மூடு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சோப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஆக்டிவாக நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ.